இன்னொரு ஆணுடன் தாம் ஆபாச வீடியோவில் இருப்பதாகவும் அதை வைரலாக்க கூடாது என்றால் $1,00,000 பணம் தர வேண்டும் என்றும் தமக்கு மிரட்டல் வந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபீசி ராம்லி அம்பலப்படுத்தியுள்ளார். அடையாளம் தெரியாத முகவரியிலிருந்து மின்னஞ்சலில் அம்மிரட்டல் வந்திருப்பதாக அவர் சொன்னார். வீடியோவின் ஸ்கிரீன்ஷாட் படமும் பணத்தை வாங்கி கணக்குகளுக்கு மாற்றுவதற்கான QR குறியீடும் அந்த மின்னஞ்சலில் இணைக்கப்பட்டுள்ளது. சற்று மங்களாக்கப்பட்டுள்ள அந்த வீடியோவில் தமது உருவத்தை ஒத்திருக்கும் முகம் தெரிவதாக கூறிய ரஃபீசி, ஏதோ ஒரு பழைய வீடியோவை மீண்டும் எடிட் செய்து இப்புதிய வீடியோவை மர்ம நபர்கள் உருவாக்கியிருப்பதாக கூறினார். தன்னுடைய தனிப்பட்ட தொடர்பு கருவிகளான கைபேசி, மடிக்கணினி போன்றவற்றை ஊடுருவும் முயற்சியாகவும் அவர் அதனை குறிப்பிட்டார். ஏற்கனவே தனது ஐபோன் மற்றும் ஆப்பிள் கணக்கை ஊடுருவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை ரஃபீசி சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் ரஃபீசியை போலவே சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென்னுக்கும் அதே மிரட்டல் மின்னஞ்சல் கிடைத்துள்ளது. இருவருமே ஒரே ஆணுடன் தொடர்பு வைத்திருப்பதாக அந்த மிரட்டலில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து வாங் சென் போலீசில் புகார் செய்துள்ள நிலையில் மர்ம மின்னஞ்சலை அனுப்பியது யார் என்பதை கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளது. இன ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியாக தேசிய பள்ளிகளில் தமிழ் மற்றும் மேண்டரின் மொழிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என பாஸ் கட்சி பரிந்துரைத்துள்ளது. கிட்டா சுங்கைப்பட்டாணியில் நடைபெற்ற பாஸ் ஆதரவாளர் மன்றத்தின் மாநாட்டில் பேசிய போது கட்சி துணைத் தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் அதனை முன்மொழிந்தார். மொழி தடைகள் சமூகங்களுக்கிடையே சந்தேகத்தை உருவாக்குகின்றன. எனவே அடுத்தவர் மொழிகளை கற்றுக்கொள்வது பல்லின மக்கள் மத்தியில் நல்ல புரிதலை வளர்க்கும் என்றார் அவர். அதே நேரத்தில் மலாய் மொழியை தேசிய மொழியாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் மலேசியர்கள் தேசிய கீதம் அல்லது அடிப்படை மலாயை புரியாத நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்றும் துவான் இப்ராஹிம் எச்சரித்தார். இவ்வேளையில் பாஸ் அல்லது பெரிகாத்தா நேஷனல் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் திணிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார். மத சுதந்திரத்தை நாங்கள் நிச்சயமாக மதிப்போம் என அவர் உறுதியளித்தார். மேலும் சீன மற்றும் தமிழ் பள்ளிகள் தொடர வேண்டும் என்றும் மொழி என்பது கலாச்சார அடையாளத்தின் முக்கிய அங்கம் என்றும் அவர் கூறினார். தற்போது 68,000 உள்ள பாஸ் ஆதரவாளர் பிரிவு உறுப்பினர்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் அவர்களே எம்பிக்களாக வருவது கூட சாத்தியமே என்றும் துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 இருந்து 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பட்டாணி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கைப்பட்டாணி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. கல்வி அமைச்சின் பகடிவதை தடுப்பு பிரச்சார இயக்கம் ஆரம்ப பள்ளி முதல் அனைத்து மட்ட கல்வி நிறுவனங்களிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என டினாமிக் சினார் காசி சமூக நலச்சங்கத்தின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். இப்பிரச்சாரம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் பகடிவதை தடுப்பு என்ற ஒரு பாடமாகவே அது பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதை டெலிமா டிஜிட்டல் கற்றல் தளத்திலும் கொண்டு வரலாம் என்றார் அவர். பின்லாந்து நாட்டில் வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ள கீவா திட்டத்தை போன்றும் அமல்படுத்தலாம். இந்த பகடிவதை தடுப்பு கல்வி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பள்ளி பணியாளர்கள் அனைவருக்கும் கற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்படிப்பட்ட கல்வி பெற்றோரது கவலைகளை குறைக்க உதவும் என்பதோடு பள்ளி சூழல் மாணவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்யும் என்றார் அவர். நாட்டில் பகடிவதை சம்பவங்கள் தொடர்வதால் அதனை களையும் குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டமாக அமைச்சு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்குகிறது. ஏயோன் பிக் சுபாங் ஜெயா ஸ்லாங்கோரில் 10 இருந்து 14 செப்டம்பர் வரை GM இந்தியன்ஸ் வழங்கும் ஸ்லாங்கோ குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி களை கட்டுறது, ஷாப்பிங் மேளா தொடங்குது. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட் சேல். லட்சக்கணக்கான பொருட்கள். ஃபுட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்திருக்கு. தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள், ஆக்சசரிஸ் முதல் பலகாரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில். ஏயோன் பிக் சுபாங் ஜெயாக்கு வாங்க, தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க.
நீண்ட வார இறுதி விடுமுறையில் ஏராளமானோர் சொந்த ஊர் திரும்பியதால் நெடுஞ்சாலைகளில் நேற்று போக்குவரத்து நிலைக்குத்தியது. கிளந்தான் நோக்கி செல்லும் சாலைகளில் 28 மணி நேரத்திற்கு நெரிசலில் சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு போக்குவரத்து மோசமாக இருந்தது. ஸ்லாங்கூர் சுங்கை புலோவிலிருந்து பாசேர்மாஸ் சென்று சேர தனக்கு 28 மணி நேரம் பிடித்ததாக ஜி எனும் டிக்டாக் பயனர் பகிர்ந்து கொண்டார். அதுவும் 4 சக்கர மேனுவல் இயக்க வாகனத்தில் அத்தனை மணி நேரம் பயணிப்பது எவ்வளவு சிறந்த அனுபவமாக இருந்திருக்கும் என அவர் நகைச்சுவையாக கூறினார். நெடுஞ்சாலை போக்குவரத்து குறைந்தது 12 மணி நேரம் வரை எடுக்கும் அளவுக்கு வெள்ளிக்கிழமையே மோசமாயிருந்தது. ஆனால் நேற்று அதைவிட 1 மடங்கு மோசமானது டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பலர் பகிர்ந்த வீடியோக்களில் தெரிந்தது. வழக்கமாக நோன்பு பெருநாள் பலை கம்போங் போதுதான் இது போன்ற மோசமான நெரிசல்கள் ஏற்படும். இப்போது சாதாரண நீண்ட வார இறுதி விடுமுறைகளிலும் நெரிசல் ஏற்படுகிறதே என பலர் குறைப்பட்டுக் கொண்டனர். பண்டார் மலாக்காவிலிருந்து கோத்தா பாருவுக்கான பேருந்து பயணம் 14 மணி நேரத்திற்கு நீடித்ததால் தனக்கு மயக்கம் மற்றும் குமட்டலை வந்துவிட்டதாக 18 வயது கல்லூரி மாணவர் ஒருவரும் கூறியுள்ளார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளான ஒரு கணவனும் மனைவியும் 4 ஆண்டுகளில் வாங்கிய லஞ்ச பணத்தில் 6 லட்சம் ரிங்கிட் முதலீட்டில் ஒரு நகைக்கடையையே திறந்துள்ளனர். முறையான பயணப்பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமாக இந்நாட்டுக்குள் நுழைய அனுமதிப்பதற்காக அத்தம்பதி லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி வந்துள்ளது. அம்மாதுவின் தங்கை மற்றும் அத்தம்பதியின் சொந்த பிள்ளையை பினாமியாக வைத்து நகைக்கடை திறக்கப்பட்டுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் விசாரணையில் அது தெரிய வந்தது. ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளிக்குமான விண்ணப்ப பரிசீலனையை 7 நாட்களிலிருந்து 3 நாட்களுக்கு விரைவுபடுத்த முதலாளிகளிடமிருந்து தலைக்கு 700 ரிங்கிட் லஞ்சம் ரொக்கமாக பெறப்பட்டுள்ளது. அதில் சந்தேக நபர்களுக்கு தலா 150 ரிங்கிட் வழங்கியது போக மீதி பணத்தை கோப்புகளை நிர்வகிக்கும் மற்ற அதிகாரிகள் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டுள்ளனர். இப்படியாக 2020ஆம் ஆண்டிலிருந்து அந்த கணவனும் மனைவியும் குவித்த மொத்த லஞ்ச பணம் 9 லட்சம் ரிங்கிட் ஆகும். நகைக்கடைக்கு 6 லட்சம் ரிங்கிட் முதலீடு போக மீதி பணத்தில் ஒரு ஆடம்பர காரையும் அவர்கள் வாங்கியுள்ளனர். பஹாங்கில் உள்ள நகைக்கடையில் MACC நடத்திய சோதனையில் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 3 கிலோகிராம் நகை சேமிப்பும் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து 40 வயது மதிக்கத்தக்க அத்தம்பதியர் விசாரணைக்காக 5 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. செராசில் குடும்ப சொத்தினால் ஏற்பட்ட தகராறு முற்றி சொந்த மகனே தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளான். இப்பயங்கர சம்பவம் நேற்று காலை பண்டார் பெருமைசூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து போலீஸ் வந்து பார்த்தபோது 62 வயது அம்முதியவர் தலையிலும் முகத்திலும் இரத்த காயங்களுடன் வீட்டின் வரவேற்பறையில் பேச்சு மூச்சின்றி கிடந்தார். சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சந்தேக நபரான 24 வயது வேலையில்லா இளைஞன் பின்னர் கைது செய்யப்பட்டான். கொலை விசாரணைக்காக அவன் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டதை செராஸ் போலீஸ் உறுதிப்படுத்தியது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my